ஹலோ லிசனர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் டிராப். இது ஒரு த்ரில்லர். இந்த படத்துல ஒரு ஹீரோயின் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டேட் போறாங்க. டேட்டிங் பொதுவாக எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக அமையும், ஆனால் இந்த ஹீரோயினுக்கு அந்த மாதிரி அமையலை. டேட்டிங் போன ஹீரோயினுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட பிக் பாஸ் டாஸ்க் மாதிரி தான், ஆனால் இதில் பணம் எல்லாம் கிடைக்காது. இந்த டாஸ்க் அவங்க கரெக்டாக பண்ணாதான் அவங்க ஃபேமிலியை பொழைக்குன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அது என்ன டாஸ்க்கு, ஹீரோயின் அந்த டாஸ்க்கை பண்ணாங்களா, அவங்க ஃபேமிலி சர்வைவ் ஆச்சா, இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. வாங்க நாம இப்போ இந்த கதைக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோயின் அடி வாங்கி ரத்த கலரோட அவங்க வீட்டில் படுத்துட்டு இருக்கான். அவளுக்கு எதிரில் அவள் ஹஸ்பண்ட் ஒரு துப்பாக்கியோட அவளை கொல்றதுக்காக நின்றுட்டு இருக்கான். டைமில் அவளோட குழந்தை அங்கே ஒரு கிரிப்பில் படுத்துட்டு இருக்கான் அழுதுட்டே. ஃபர்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்டு இந்த துப்பாக்கியை வச்சு நான் உன்னை கொல்ல போறேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கி அவகிட்ட கொடுத்து முடிஞ்சா நீ என்ன கொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இவனால் சுட முடியாது, ஏன்னா ஹஸ்பண்டை சுட மனசு வராது. ஆனால் இந்த ஹஸ்பண்ட் ரொம்ப அப்யூசிவான ஹஸ்பண்ட், அவளை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருப்பான். ஸோ அதனால அவன் கொஞ்சம் சைக்கோத்தனமாக இருக்கிறனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இந்த சீனில் அடுத்து என்ன நடக்கும்னு நம்ம காட்டாமலே முடிச்சிடுறாங்க. அடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஹீரோயின் ஒரு கவுன்சிலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற சில கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்க அட்வைஸ் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் எப்படி முன்னேறது அந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு ஜாப்ல இருக்காங்க. அடுத்து ஹீரோயின் அவங்க வீட்டில் சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரிமோட் கார் வேகமாக அவங்க காலில் இடிக்குது. அந்த ரிமோட் காரில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் மாதிரி இருக்கு. அந்த நோட்டில் மாமி என்னை கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஹீரோயினும் அந்த நோட் எடுத்து படித்து பார்த்துட்டு அந்த பையனை தேட போகிறாங்க. அந்த பையன் தான் இந்த ஹீரோயினோட பையன். அவங்க அப்படியே ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டே தேடுறாங்க. கடைசியில் அவங்க அம்மா கண்டுபிடிச்ச மாதிரி நடித்து அவங்ககிட்ட விளையாடுறாங்க. இந்த டைமில் ஹீரோயினோட தங்கச்சி அவங்க வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் அந்த அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாளாக சிங்கிளாகவே இருந்திருக்காங்க. இப்போ தான் புதுசாக ஒரு டேட்டிங் போகலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் டேட்டுக்காக போகிறாங்க. ஸோ பேபி சிட்டிங் பண்ணுறதுக்காக அவங்க தங்கச்சியை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. தங்கச்சி ஹீரோயினை பார்த்தோன்னே என்ன ட்ரெஸ் இது, இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு போகிறேன் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஹீரோயின் நான் ரொம்ப நாள் ஆச்சு டேட் போய், அதனால என்கிட்ட அந்த மாதிரி நல்ல ட்ரெஸ் எல்லாம் இல்லை, நான் ஆஃபீஸ் போகிற ட்ரெஸ்ஸாக தான் எல்லாமே வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க தங்கச்சியே ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அவளை என்கரேஜிங்காக, நீ ரொம்ப நாளாக தனியாகவே இருந்துட்ட, இப்போ டேட் போகிறது ஒரு நல்ல ஐடியா, நீ அந்த பையன்கிட்ட 3 மாதமாக பேசிகிட்டு இருக்க, ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டேட் போகிற, ஸோ பயப்படாமல் போ, எல்லாமே நல்லபடியாக முடியும்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினும் சரி நான் இந்த ஏதாவது டேட் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போகும்போது தங்கச்சிக்கிட்ட அவனுக்கு நிறைய ஐஸ்கிரீம் கொடுக்காத, 8 மணி ஆச்சுன்னா அவன் கண்டிப்பாக தூங்கிடணும், எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி கேமரா இருக்குது, நான் அங்கேருந்து பார்த்துட்டே தான் இருப்பேன்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாங்க. தங்கச்சியும் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புகிறாங்க. ஹீரோயினும் கேபில் ஏறி அந்த ஹோட்டலில் போய் இறங்குறாங்க. ஹீரோ புக் பண்ணியிருக்கிற ஹோட்டலில் போய் ஹீரோயின் இறங்குறாங்க. அந்த ஹோட்டல் ரொம்ப பெருசாக இருக்குது. அதை பார்த்த உடனே இவங்க ரொம்ப தேவைப்படுறாங்க. அந்த ஹோட்டல் ரொம்ப பெருசாக இருக்குது, மொத்தம் 43 மாடி. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வந்துடுது. எப்படி இந்த ஃபர்ஸ்ட் டேட்டை நம்ம பண்ண போகிறோம், எல்லாம் கரெக்டாக போகுமான்னு ரொம்ப பயப்படுறாங்க. இந்த டைமில் ஹீரோ கிட்டேருந்து மெசேஜ் வருது, நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன், ப்ளீஸ் கோவப்படாதீங்க, நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. இன்னும் ஓகேன்னு ரிப்ளை பண்ணிவிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் ரிசப்ஷன் ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே போய் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இங்கே எங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் புக் ஆயிருக்கு, அது கொஞ்சம் செக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பேர் சொல்கிறாங்க. அவங்களும் செக் பண்ணிவிட்டு உங்கள் டேபிள் புக் பண்ணியிருக்கேன், நான் கொண்டு போய் விடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் என்னோட பார்ட்னர் வர இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் நான் பாரில் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஷியோர், நான் பார் எங்கே இருக்குன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் விடுறாங்க. பாருக்குள்ளே இவங்க போயிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் இன்னொருத்த வேகமாக இவங்க மேலே இடிச்சிடறான். 2 பேரோட ஃபோனும் கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் ஃபோனை எடுத்ததுக்கப்புறம் அவன் சாரி பார்த்து வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் பார்க்காம நம்மளை சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பாரில் போய் உட்காடுறாங்க. உடனே வெயிட்ரஸ் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, அதை கொஞ்சம் கூல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு மேல்பெக் அப்படின்னு ஒரு ட்ரிங்க் கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வெயிட்ரஸ் ஏன் டேட்டுக்காக எப்படி பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டோடனே நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் டேட் பண்ணுறேன், ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த டைமில் பக்கத்தில் ஒரு வயசான ஆள் டயான் நீங்கள் தானே அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்குறாங்க. ஹீரோயின் என் பேர் டயான் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
உடனே அந்த வயசான ஆளு, சாரி நான் ஒரு பிளைண்ட் டேட்டுக்காக வந்திருக்கேன், அந்த என்னோட டேட் பேரு டயன், நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, ஸோ அதான் நீங்கள் தான் டயன் நினச்சி நான் கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி பரவாயில்ல, நான் டயன் கிடையாது, பட் நீங்கள் டேட் வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். அந்த வயசான ஆளும் ஹீரோயின் கிட்ட, நானும் ரொம்ப நாள் கழிச்சு டேட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஹீரோயின், நானே ரொம்ப நாள் கழிச்சு டேட் பண்ணுறேன், எனக்கே ஒன்றும் தெரியாது, நானே நர்வஸாக இருக்கேன் தான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் வேணா 2 கட்டிங் போடுங்க, உங்களுக்கும் கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவான். இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒருத்தன் நடுவில் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறான். அப்போ வெயிட்ரஸ் வந்து, டேய் அவங்க ஆல்ரெடி டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஏன் இதெல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் சும்மா தான் பேசிட்டு இருக்கேன், அவங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு கேட்கறதுக்கு தான் நான் வந்தேன், அந்த பாட்டுக்கு சொன்னாங்கன்னா நான் அதை வந்து ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். பேசிக்கலி அந்த ஆள் வந்து ஒரு பியானிஸ்ட்டு, இந்த பாரில் வந்து பியானோ வச்சுட்டு இருப்பான், யார் ஏதாவது பாட்டு கேட்டாங்கன்னா அதை ப்ளே பண்ணுவான். அவன் ஹீரோயின் கிட்ட மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது சொல்லுங்க, நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் நக்கலா, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து பேபி ஷார்க்னு ஒரு ரைம்ஸ் இருக்கு, அந்த ரைம்ஸ் தான், என் 5 வயசு பையனுக்கு அந்த ரைம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அது வேணா வாசிங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி இவங்கெல்லாம் கேஷுவலாக பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தா டிஜி ட்ராப்னு ஒரு ஆப்ல இருந்து வரும். அது வந்து ஒரு நார்மல் மெமி மெசேஜ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஹீரோயினோட லைஃபுக்கு பர்சனலாக இருக்கிற கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி மெமீஸாக வந்தனால ஹீரோயின் வந்து அது யார் அனுப்புகிறாங்க அப்படின்னு சுற்றி முற்றி பார்ப்பாங்க. ஆனால் எல்லாருமே ஃபோனில் தான் இருக்கிறனால யார் அனுப்புகிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாது. இந்த மாதிரி கண்டினியூஸாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஹீரோயினும் அந்த இதை பார்க்காம சைலண்டில் போட்டு திரும்ப திரும்ப ஃபோனை வச்சுட்டே இருப்பாங்க. இந்த டைமில் தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. அவர் வந்த உடனே, சாரி கொஞ்சம் டிராஃபிக்னால லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் அதனால் ஒன்றும் பரவாயில்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் டேட்டுங்கிறனால கொஞ்சம் நர்வஸாக இருந்தது, அதனால வந்து பாரில் 2 கட்டிங் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ உடனே, எனக்கும் அப்படியே தான் இருந்தது, நான் காரில் வரும்போதே 2 கட்டிங் போட்டுட்டு தான் வந்தேன், ஸோ சேம் டு சேம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ 2 பேரையும் அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து அவங்க டேபிளுக்கு கூப்பிட்டு போவாங்க. அந்த டேபிள் எப்படி இருக்கும்னா, ஒரு நல்ல ஸ்கை ஸ்கிரேப்பர் வியூவோட அந்த பில்டிங்கோட எட்ஜில் ஒரு கிளாஸ் டோர் வழியாக வியூ இருக்கிற மாதிரி ஒரு சூப்பர் டேபிளில் கூப்பிட்டு போய் உட்கார வைப்பாங்க. இந்த டைம்லையும் ஹீரோயினுக்கு அந்த பாப்அப் மெசேஜஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். அதை ஹீரோயின் வந்து உடனே ஹீரோ கிட்ட காட்டுவாங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி மெசேஜஸ் எனக்கு ரொம்ப நேரமாக வந்துட்டே இருக்கு, நான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்ததுலேருந்து யார் அனுப்புகிறாங்கன்னு தெரியல, கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட காட்டுவாங்க. ஹீரோவும் உடனே இதை பார்த்துட்டு, இதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது டிஜி ட்ராப்னு ஒரு ஆப்பு, ஸோ இதில் எல்லாருமே லாகின் பண்ணியிருப்பாங்க, 50 மீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் மெசேஜ் அனுப்பலாம், எனக்கு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு ட்ரெயினில், டீனேஜ் பசங்கள்லாம் நம்ம கிட்ட சும்மா வம்பு இழுக்கிறதுக்காக இந்த மாதிரி மெசேஜ் பண்ணி நம்மளை பயமுறுத்திட்டு இருப்பாங்க, அதை பற்றி பெருசாக கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஹீரோயினும், ஓ அவ்வளோதானா, நான் கூட என்னமோ ஏதோ நினச்சி ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் அதில் அப்படி தான் மெசேஜ் வந்துட்டே இருக்கும், நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அட்வைஸ் பண்ணுவார். ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து சைலண்டில் போட்டு வச்சுருவாங்க. இந்த டைமில் வெயிட்டர் வந்து இவங்க கிட்ட ஆர்டர் எடுக்க வருவாங்க. ஃபஸ்ட்டு 2 பேருமே ஒயின் ஆர்டர் பண்ணிட்டு ஒயின் குடிச்சிட்டே ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் தான் ஹீரோயின் வந்து இன்னும் மெசேஜ் வந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக மொபைல் எடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை வந்திருக்கிற மெசேஜில் ஹீரோயினோட நேம் மென்ஷன் ஆயிருந்திருக்கும். இந்த தடவை மெசேஜில் நேமே மென்ஷன் ஆகிருக்கிறதுனால ஹீரோயின் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும், ரொம்ப பயப்படுவாங்க, எப்படி இவங்களுக்கு நம்ம நேம் தெரியும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அதை உடனே ஹீரோ கிட்ட காட்டி, இந்த பாருங்க இவங்களுக்கு என் நேம் தெரிஞ்சிருக்கு, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, 50 மீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற எல்லாத்தோட ப்ரொஃபைலில் அவங்க நேமோட தான் தெரியும், ஸோ அதை வச்சு அவங்க இது பண்ணியிருப்பாங்க, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ திரும்பவும் அட்வைஸ் பண்ணுவார். ஸோ அவங்க பாட்டுக்கு ஜாலியாக ஒயின் குடிச்சிட்டு அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு மறுபடியும் ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜுக்கு அப்புறம் தான் பல த்ரில்லிங்கான சம்பவங்கள் நடக்க போகுது. ஹீரோயினுக்கு கடைசியாக வந்த மெசேஜில், உங்கள் வீட்டு செக்யூரிட்டி கேமராவை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதை பார்த்த உடனே ஹீரோயின் பதறி போயிடுவாங்க. உடனே அவசரமாக அவங்க மொபைல் எடுத்து அவங்க செக்யூரிட்டி கேமராலாம் செக் பண்ணுற ஆப்பை ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் ஒவ்வொரு செக்யூரிட்டி கேமராவாக செக் பண்ணுவாங்க. ஒரு கேமராவில் அவன் பையனும் அவன் தங்கச்சியும் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் மற்ற ரூமெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா செக் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ரூமில் இருக்க செக்யூரிட்டி கேமராவில் ஒருத்தர் முகமுடி போட்டுட்டு கையில் துப்பாக்கியோட அவங்க வீட்டுக்குள்ளார நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கி உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுக்கு அப்படியே பயத்தில் உட்காந்துருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். ஹீரோயின் வந்து என்னன்னு சொல்ல போகும்போது இன்னொரு மெசேஜ் வரும். அதில் அவங்ககிட்ட ஏதாவது சொன்ன உன் பையன் செத்துருவான் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும்.
அந்த மெசேஜை பார்த்து பயந்த உடனே ஹீரோயின் எதுவும் சொல்லாமல், இல்லை ஒன்றும் இல்லை, பையனை பிரிஞ்சு ரொம்ப நாள் கழித்து நான் தனியாக வந்திருக்கேன், அதனால கொஞ்சம் படபடப்பாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாள். அப்போ தான் மெசேஜ் வரும், உன்னை நாங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம், இங்கே இருக்கிற எல்லா செக்யூரிட்டி கேமராஸ், மைக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது, உன்னோட ஃபோனையும் நாங்கள் க்ளோன் பண்ணியிருக்கோம், ஸோ நீ இந்த ரெஸ்டாரண்ட் விட்டு போனாலோ இல்லை எங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ண ட்ரை பண்ணாலோ பையனை கொண்டுருவோம், ஸோ நாங்கள் சொல்கிறத செய்கிறத தவிர உனக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டுவாங்க. ஹீரோயின் உடனே பயந்து ஓடி போய் பாத்ரூம்குள்ளார உட்காந்து அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புவாங்க. ஹீரோயின் வேற வழியே இல்லாமல் பயந்துட்டே மறுபடியும் அவங்களோட டேபிளில் போய் உட்காருவாங்க. ஹீரோயின் அவங்க டேபிளில் போய் உட்காந்தோடனே அவங்க டேபிளை ஃபோக்கஸ் பண்ணியே ஒரு கேமரா இருக்கும். ஒருவேளை இது மூலமாக தான் அவன் எல்லாத்தையுமே பார்க்குறானோ, ஸோ நம்ம வேற டேபிளுக்கு எதுவும் மாறி போயிட்டோம்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருமோ அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ உடனே ஒரு ஐடியா பண்ணி ஹீரோ கிட்ட, எனக்கு ஹைட்டுனா கொஞ்சம் பயம், இந்த மாதிரி ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்றது எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு, நம்ம வேற டேபிளுக்கு போவோமா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஹீரோவும் உடனே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மேனேஜர்கிட்ட சொல்லுவோம், அவங்க மாற்றி தருவாங்கன்னு சொல்லுவான். அதே மாதிரி அவங்க வெயிட்டர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க வேற டேபிள் பேசி அந்த டேபிளுக்கு நீங்கள் அந்த டேபிள் போய் மாறி உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு டேபிள் காட்டுவாங்க. அப்பாடா அந்த டேபிளில் போய் உட்காந்துருவோன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த சைடு போகும்போது ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜில் நீ டேபிள் மாற்றக்கூடாது, அதே டேபிளில் தான் உட்காரணும், இல்லைன்னா உன் பையனை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். உடனே ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போ என்ன சொன்னோம்னா நம்மளை இப்போ பைத்தியம்னு நினைப்பாங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டே இருப்பாங்க. பட் வேறு வழி இல்லையே, அதனால ஹீரோ கிட்ட, இல்லை நம்ம இந்த டேபிள் போக வேண்டாம், நம்ம பழைய டேபிளுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ உடனே, நீங்கள் தானே அங்கே பயமாக இருக்குது வேறு டேபிள் மாற்றணும்னு சொன்னீங்க, இப்போ மறுபடியும் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை அது எனக்கு பயமாக தான் இருக்குது, பட்டு பயத்தோடு அங்கே உட்காந்தாதான் அந்த பயத்தை ஓவர் கம் பண்ண முடியும், ஸோ நம்ம அங்கேயே உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அது இதுன்னு போட்டு உருட்டுன்னு உருட்டுவான். ஹீரோவும் சரி இது ஏதோ பைத்தியம் போல இருக்குன்னு நினச்சிட்டு திருப்பியும் கூப்பிட்டு போய் பழைய டேபிள்லேயே உட்கார வச்சிருவான். இதுல எல்லாம் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி ஹீரோ கிட்ட, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடாக போவான். போய் மறுபடியும் பாத்ரூமில் போய் உட்காந்துட்டு உங்களுக்கு என்னதான் வேணும், என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பில் கேட்பான். அவங்களும், எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும், உன் கூட டேட்டுக்காக வந்திருக்கான்ல, அவன் பேக்கில் ஒரு கேமரா இருக்கும், அந்த கேமராவில் ஒரு எஸ்டி கார்டு இருக்கும், அந்த எஸ்டி கார்டை எடுத்து உடைக்கணும், அதுதான் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பில் இருந்து மெசேஜ் வந்திருக்கும். அவன் கேமராவில் இருக்கிற எஸ்டி கார்டை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திரும்ப மெசேஜ் பண்ணுவான். அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீ பண்ண வேண்டியதை நீ பண்ணணும், உன் பையன் உயிரோடு இருக்கணும்னா அந்த எஸ்டி கார்டை எடுத்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிடுவான். ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் அந்த டேபிளில் போய் உட்காந்துட்டு இதை எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த டைமில் தான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ உடனே அவங்களோட வாட்சை கழட்டி அவங்க ஹேண்ட்பேக்குள்ளேயே போட்டுட்டு ஹீரோ கிட்ட, ஐயோ என் வாட்சை எங்கேயோ நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லுவாங்க. ஹீரோ, சரி வாட்ச் தானே விடுங்க, மேனேஜர்கிட்ட சொன்னால் அவங்க தேடி வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின்ட்டு, இல்லை இது ரொம்ப சென்டிமெண்டலான வாட்ச், இது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த வாட்ச், அது இல்லாதது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். ஹீரோ உடனே, கடைசியாக நீங்கள் அந்த வாட்ச் எங்கே போட்டிருந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஹீரோயின் வந்து, நான் ரிசப்ஷனில் வரும்போது போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் அதை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்லுவான். சொல்லிட்டு, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, நீங்கள் ரிசப்ஷனில் போய் அந்த வாட்ச் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள், நான் எங்கேயாவது இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாள். ஹீரோவும் வேறு வழி இல்லாமல், ஓகே நான் அதை போய் தேடுறேன், நீங்கள் இங்கே பார்த்துட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிடுவான். இதை அழகாக பிளான் பண்ண ஹீரோயின், ஹீரோ அந்த பக்கம் போன உடனே அவனோட கேமரா எடுத்து அதில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்ப்பான். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா சில பாலிட்டிஷியன்ஸோட ஃபோட்டோஸு, அவங்க அதில் சில இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஹீரோ இல்லாத டைமை யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு அந்த எஸ்டி கார்டையும் எடுத்து ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுருவான். ஹீரோவும் பைத்தியம் மாதிரி எல்லா இடத்துலையும் தேடிட்டு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவான். ஹீரோயின், பரவாயில்ல விடுங்க, எனக்கு தெரிஞ்சு நான் பாத்ரூமில் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட திரும்பவும் புருடா விட்டு கிளம்பிடுவான். ஹீரோயின் பாத்ரூமில் போனோடனே அங்கே இருக்கிற ஒரு ஃப்ளவர் பாட் எடுத்து அந்த எஸ்டி கார்டை நல்லா நொறுக்குன்னு நொறுக்கி அந்த பாத்ரூமில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிடுறாங்க. ஃப்ளஷ் பண்ணிட்டு உடனே ஆப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் சொன்னதை நான் பண்ணிட்டேன், என் பையனையும் என் தங்கச்சியும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறான். ஆனால் அந்த ஆப்பில் இருந்து ரிப்ளை வரும், இது உங்களோட ஃபஸ்ட்டு ஜாப் தான், இன்னும் ஒரு வேலை நீ எனக்காக பண்ண வேண்டியது இருக்குது, அது பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் தான் உன் பையனை விடுவோம் அப்படின்னு ரிப்ளை வரும். ஹீரோயின் உடனே, அது என்ன இன்னொரு ஜாப்பு அப்படின்னு சொல்லி கேட்பா. அந்த பாத்ரூமில் ஒரு டிஷ்யூ டிஸ்பென்சர் இருக்கும், அந்த டிஷ்யூ டிஸ்பென்சரை ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோயினும் அதே மாதிரி அந்த டிஷ்யூ டிஸ்பென்சர் ஓப்பன் பண்ணி உள்ளே இருந்து கைவிட்டு தேடுவா.
உள்ளே பார்த்தா ஒரு சின்ன வயல் மாதிரி இருக்கும். அந்த வயலில் வந்து ஒரு பாய்சன் இருக்கும். விஷத்தை வச்சு உன்னோட டேட்டை நீ கொல்லணும், அதுதான் உன்னோட அடுத்த டாஸ்க். இது பண்ணேனா தான் உன்னோட தங்கச்சியும் உன்னோட பையனும் தப்பிப்பாங்க அப்படின்னு மெசேஜ் வரும். உடனே ஹீரோயின், என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, என்னால் இன்னொருத்தரை கொல்லலாம் முடியாது அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அந்த ஆப்ல இருந்து இன்னொரு மெசேஜ் வரும். இது ஒன்றும் உனக்கு முதல் தடவை இல்லையே, நீ இதுக்கு முன்னாடியே ஒருத்தனை கொண்டிருக்கல அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். அதுக்கு அந்த ஹீரோயின், நான் அவனை கொல்லலை, அவன் தன்னை தானே தான் சுட்டுக்கிட்டான், நான் அவனை யாரையும் கொன்னதில்லை, நான் இதுக்கு முன்னாடி யாரையும் கொன்னதில்லை, என்னால் இது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லுவான். மறுபடியும் அந்த ஆப்ல இருந்து உங்களோட செக்யூரிட்டி கேமராவை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். மாதிரி ஹீரோயினும் தன்னோட செக்யூரிட்டி கேமரா எடுத்து செக் பண்ணும்போது அந்த முகமுடி போட்டிருந்தவன் துப்பாக்கியோட அவங்க வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிருவான். நுழைஞ்சு அவங்க தங்கச்சியை அடிச்சு போட்டு அவங்களோட பையனை ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வெளியே வந்து கயிறு மாதிரி வச்சு கட்டி வச்சிருவான். இப்படி ஒரு மெசேஜ் வரும், இதெல்லாம் நீ பார்த்துட்டல, நாங்கள் சொன்ன டாஸ்க்கை நீ பண்ணலன்னா அடுத்து உன் தங்கச்சி அடிபட்ட மாதிரியே உன் பையனும் அடிபடுவான் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். ஹீரோயின் வேற வழியே இல்லாமல் ரெஸ்ட் ரூம்ல இருந்து திரும்பவும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளார போவா. போகும்போது அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்படியே பார்த்துட்டே போவா. யாரா இருக்கும், யார் மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த கூட்டத்தில் யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தேடிட்டே போவா. அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து ஃபோனோட வந்து ஹீரோயினை இடிச்சான்ல, அவன் இப்போ வரைக்கும் தனியாகவே உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருப்பான். ஸோ மேலே சந்தேகம் வந்து ஹீரோயின் அவங்ககிட்ட போய் நின்று பேசுவா. யார் நீங்கள், ரொம்ப நேரமாக இங்கே தனியாகவே உட்காந்துட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அவன் இருந்துட்டு, நான் என் சிஸ்டருக்காக வெயிட் பண்ணிருக்கேன், அவள் வந்த உடனே நாங்கள் 2 பேரும் டின்னர் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயினால் வேற எதுவும் கேட்க முடியாதனால திரும்ப அவளோட டேபிளுக்கே போகிறா. இந்த இடத்துல ஹீரோ வந்து ஆல்ரெடி வந்து பில்லெல்லாம் பே பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கான். உடனே பயப்படுறா, இவனை நம்ம கொல்லாமல் விட்டுட்டா நம்ம பையனை கொண்டுருவாங்களே, இவன் என்ன இப்போவே கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்ககிட்ட போவா. போய், ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க, இன்னும் நம்ம டேட் முடியலையே அப்படின்னு சொல்லுவான். இல்லை, நீங்கள் ரொம்ப ப்ரீ ஆக்குபைடாக இருக்கீங்க, உங்கள் பையனை விட்டனால நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க போல இருக்கு, நம்ம வேணா இன்னொரு நாள் வச்சுக்கலாம், நான் இதுக்கு மேலே உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பலை, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் வந்து அதுக்கு, நோ நீங்கள் கிளம்பிடாதீங்க, நான் பையனை ஃபஸ்ட் டைம் விட்டுட்டு வந்தனால கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன், மற்றபடி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த டேட்டை நம்ம கண்டினியூ பண்ணணும், ப்ளீஸ் கிளம்பாதீங்க, என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்பா. இது ஷியோரா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஹீரோயின், இல்லவே இல்லை, நம்ம தயவு செஞ்சு மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், நீங்கள் கிளம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவா. மறுபடியும் முதல்ல இருந்து சரக்கு ஆர்டர் பண்ணி மறுபடியும் உட்கார்ந்துருவாங்க. மறுபடியும் ஹீரோயினும் உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. இந்த தடவை ஒவ்வொருத்தரும் அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி ஷேர் பண்ணிக்குவாங்க. ஹீரோயின் தான் எப்படி ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், அவன் எப்படி தன்னைத்தானே சுட்டுக்கிட்டான், அதுக்கப்புறம் எப்படி சிங்கிளாக இருந்தா, எப்படி அதை ஓவர் கம் பண்ணா, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஹீரோவும் தான் படித்ததுலேருந்து எப்படி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன், அதை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி ஷேர் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்க இப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஹீரோயின் கேட்டதுனால அந்த பியானோ பிளேயர் பேபி ஷார்க் ரைம்ஸை வாசிக்க ஆரம்பிச்சிருவான். அதை கேட்டோடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். சந்தோஷமான அதே டைமில் ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியா என்னன்னா, ஒரு $20 நோட்டில் ஹாஸ்டேஜ் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட வீட்டு அட்ரஸை எழுதி வச்சுக்குவா. இதை வந்து வெயிட்ரஸ் கிட்ட கொடுத்து, அந்த பியானோ பிளேயருக்கு நான் டிப்ஸாக கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவா. ஸோ பியானோ பிளேயர் அந்த டிப்ஸாக அந்த $20 பிரித்து பார்க்கும்போது இது என்ன சிச்சுவேஷன் சொல்லி அவன் போலீஸுக்கு கால் பண்ணுவான். அதுதான் ஐடியா. ஆனால் என்ன நடக்கும்னா, டிப்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு ஜாரில் தான் போடுவாங்க. ஸோ இந்த வெயிட்டர் கொண்டு போய் அந்த $20 ஒரு ஜாரில் போட்டுருவான். அதை வந்து அந்த பியானோ பிளேயர் பார்க்கவே மாட்டான். ஸோ ஹீரோயின், இந்த பிளானும் ஃபெயிலியர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் லக்கியாக அந்த பியானோ பிளேயர் வந்து, நான் ஒரு பிரேக் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். அந்த ஜாரில் இருக்கிற காசையெல்லாம் எடுத்துகிட்டு போவான். அதே மாதிரி அவன் பாருக்கு போய் அந்த காசையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது அந்த இதில் இருக்கிற நோட்டை அவன் பார்த்துருவான். பார்த்துட்டு உடனே ஹீரோயினை திரும்பி பார்ப்பான், அந்த நோட்டை பார்ப்பான். இதே மாதிரி மாற்றி மாற்றி பார்த்துட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணுவான். ஹீரோயினும், அப்பா எப்படியோ நம்ம மெசேஜை கன்வே பண்ணிட்டோம், அவனும் போலீஸுக்கு தான் கூப்பிட்றான், நம்மளோட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டே உட்காந்துட்டு இருப்பா. அந்த பியானோ பிளேயரும் ஒரு ட்ரிங்கை வாங்கிட்டு திரும்பியும் பியானோ சீட்லேயே வந்து திரும்ப உட்காந்துருவான். ஹீரோயினும் இவன் வந்ததுக்கப்புறம் ஏதாவது சொல்லுவானா, என்ன பண்ணா என்னன்னே தெரியாமல் அப்படியே அவனையே பார்த்துட்டு இருப்பா. பிளேயர் ஆனால் மறுபடியும் அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் அவன் வாசிச்சுட்டு இருக்கும்போதே டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். உடனே ஹீரோ அங்கே இருக்க மற்றவங்கெல்லாம் ஓடி போய் அந்த பியானோ பிளேயரை தூக்கி விடுவாங்க. அவன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் 2-3 தடவை குடிச்சிட்டேன், அதனால அப்படி இருக்கு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நடந்து போவான். இந்த டைமில் ஹீரோயின் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வரும்.
அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்காக ஹீரோயின் அவங்க ஸ்பூனை வச்சு அதை அப்படியே கிளறும் போது இவன் அந்த நோட்டில் எழுதி கொடுத்த அந்த நோட் வந்து அந்த டிஷ்ஷில் அப்படியே உள்ளே மறைச்சி வச்சுருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆயிடுவா. ஓ, அப்போ நம்ம பண்ண பிளான் எல்லாமே ஃபெயிலா, அவங்க இதையும் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பயப்படுவா. அந்த டைமில் தான் ஹீரோயினுக்கு இன்னொரு மெசேஜ் வரும். நீ பண்ணது ரொம்ப முட்டாள்தனம், இதனால நீ இன்னும் பல விபரீதங்களை அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவன் தங்கச்சியை போட்டு அடின்னு அடிப்பாங்க. அதை இவ செக்யூரிட்டி கேமராவில் பார்ப்பா. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் எதுவும் பண்ணாதீங்க, நீங்கள் சொல்கிறத நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புவா. உடனே அதுலேருந்து திரும்பவும் ரிப்ளை வரும். உனக்கு வேற எந்த வழியும் கிடையாது, நாங்கள் சொல்கிறத பண்ணுறது மட்டும்தான் உன்னோட வழி, அது பண்ணால் மட்டும்தான் உன் ஃபேமிலியை நீ காப்பாற்ற முடியும். இதை விட்டுட்டு வேற ஏதாவது புது விதமாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சேன்னா உன் ஃபேமிலி இதோட அழிஞ்சிரும். பாரு, அந்த பியானோ பிளேயரும் சாக போகிறான், அவன் லாபி போகிற வரை கூட தாங்க மாட்டான், அதுக்குள்ளார அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி அவனும் போகிற வழியில் திரும்ப மயக்கம் போட்டு செத்துருவான், வாயில் நுர தள்ளி. ஹீரோயினும் இதெல்லாம் கேட்டுட்டு இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது போல இருக்குது, இவங்க சொல்கிறது பண்ணாதான் நம்ம ஃபேமிலியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவா. முடிவுக்கு வந்துட்டு ஓகே, இவனோட ட்ரிங்க்ஸில் இந்த விஷத்தை கலக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவா. பிளான் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட, சரி நம்ம இப்போ முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், நான் வந்து டக்கீலா வாங்கி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பா. வந்து இல்லை, எனக்கு நைட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ நான் டக்கீலாலாம் குடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு மாதிரி மூஞ்சி வைக்கிறத பார்த்துட்டு சரி பரவாயில்ல நான் குடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிடுவான். ஸோ ஹீரோயின் வந்து நீங்கள் இங்கேயே உட்காருங்க, நான் போய் டக்கீலா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி போவா. ஹீரோயின் எந்திரிச்சு போகும்போது தெரியாமல் தன்னோட ஹேண்ட்பேக்கை கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுவா. அந்த ஹேண்ட்பேக் கீழே விழுகும்போது அவள் ஒளிச்சு வச்சிருந்த வாட்சும் வெளியே விழுந்துடும். ஹீரோயின் பார்த்துருக்க மாட்டா, ஆனால் ஹீரோ இதை பார்த்துருவான். உடனே ஹீரோவுக்கு தெரிஞ்சிடும், இவ எதுக்கோ நம்ம கிட்ட போய் சொல்லிட்டே இருக்கா, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பான். ஹீரோயினும் அப்படியே போய் பாரில் போய் 2 டக்கீலா ஆர்டர் பண்ணுவா. ஸோ அங்கே இருக்கிற வெயிட்ரஸ் வந்து உங்கள் டேட்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஹீரோயினும் டேட்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஆனால் வெயிட்ரஸ் வந்து, ஆனால் உங்களை பார்த்தா ரொம்ப டென்ஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியலையே, உங்கள் டேட் வந்து ரொம்ப நல்லா போகிற மாதிரி தெரியலையே, ரொம்ப டென்ஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப எட்ஜில் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பா. ஹீரோயினும் இல்லை இது என்னோட ஃபர்ஸ்ட் டேட் தானே, அதனால ஒரு மாதிரி இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓகே தான், நீங்கள் 2 டக்கீலா மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா. வெயிட்ரஸும் அந்த டக்கீலாவை கொண்டு வந்து கொடுத்துருவா. ஹீரோயின் வந்து அந்த டக்கீலாலாம் அங்கேயே விஷத்தை கலக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவா. அப்போ வந்து ஒரு மெசேஜ் வரும், நீ விஷத்தை உன்னோட டேபிளில் போய் தான் கலக்கணும், அப்போ தான் நான் பார்க்க முடியும், இங்கேருந்து கலக்குனா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டக்கீலா எடுத்துகிட்டு அவள் டேபிளுக்கு போயிடுவான். டேபிளுக்கு போடவுடனே ஹீரோ வந்து அவளோட வாட்ச் எடுத்து அவள் கையில் கொடுப்பான். ஹீரோயின் அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுவா. பட் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம, அப்பாடி என்னோட வாட்ச் கிடச்சிருச்சா, எங்கே கிடச்சது அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஹீரோ வந்து இது எங்கேயும் கிடைக்கல, உங்கள் ஹேண்ட்பேக்கில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின் சாரி, நான் ரொம்ப டென்ஸ்டாக இருந்தனால அதை உள்ளேயே வச்சுருந்துருப்பேன், அதை நான் மறந்துட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாள். ஹீரோ வந்து நீங்கள் எதுக்கோ ரொம்ப டென்ஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் எதையோ எங்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கள், நான் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என் பையனை விட்டு தனியாக இருக்கிறனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். அடுத்து ஹீரோயின் அதில் விஷத்தை கலக்கணும்ல, அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பா. இந்த டைமில் தான் அவளுக்கு ஒரு ஐடியா வரும். உடனே ஹீரோவை பார்த்து, சாரி நான் டக்கீலா கொண்டு வந்தேன், பட் அதுக்கான லைமு அதெல்லாம் கொண்டு வர மறந்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி அனுப்புவா. ஹீரோவும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் லைம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. அந்த டைமில் ஹீரோயின் அந்த அவனோட டக்கீலாவில் அந்த விஷத்தை கலந்துருவா. இந்த டைமில் ஹீரோவும் லைமோட வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் குடிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஹீரோ வந்து அந்த டக்கீலா எடுத்து தான் வாய்க்கிட்ட குடிக்க கொண்டு போகும்போது ஹீரோயினுக்கு மனசு மாறிடும். நம்மளால இவன் சாகக்கூடாது, நம்ம வேற ஏதாவது வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒயின் கிளாஸை அப்படியே தட்டி விட்டுருவா. தெரியாமல் தட்டி விட்ற மாதிரி தட்டி விட்டுருவா. டக்குன்னு ஒயின்லாம் சிந்தின உடனே ஹீரோ டக்குன்னு டக்கீலாவை குடிக்காமல் கீழே வச்சுட்டு ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறுவான். இன்னும் சாரி நான் ஏதோ பதட்டத்தில் தள்ளி விட்டுட்டேன், நீங்கள் போய் வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவான். இந்த டைமில் ஹீரோயினுக்கு மெசேஜ் வரும், நீ பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நாங்கள் சொல்கிறத ஒழுக்கமாக பண்ணு, இல்லாட்டி உன் பையன் இறந்துருவான் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். இவ்வளோ நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாள். சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த வெயிட்டர் வந்து அவள் பக்கத்தில் வந்து நிற்பா.
அந்த வெயிட்ரஸ் வந்து மறுபடியும் ஹீரோயின் கிட்ட, நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப டென்ஸ்டாகவே இருக்கீங்க, பயப்படாமல் என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன ஹோட்டல்ஸில் கூட வெயிட்ரஸாக இருந்திருக்கேன். எப்போவுமே ஃபர்ஸ்ட் டேட் வந்து பிரச்சனை தான். உங்களுக்கு அவனால் ஏதாவது பிரச்சனை இல்லை அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் வந்து ரொம்ப நல்லவர் தான், நான் நல்லா தான் பேசுகிறாரு, நல்லா தான் பழகுறாரு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். இந்த டைமில் அந்த ஸ்டார்டிங்கில் காட்டினாங்கல்ல ஒரு வயசான ஆள், அவனும் அவன் டேட்டும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஹீரோயினும் வெயிட்ரஸும் பார்த்துட்டு இருக்கும்போது வெயிட்ரஸ் சொல்லுவான், அவனோட டேட்டுக்கு அவனை பிடிக்காதது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அவன் வந்ததுலேருந்து உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கான் அந்த கிழவன், அங்கே டேட் கூட உட்காந்து பேசும்போதும் உங்களையே பார்த்துட்டு இருக்கான், ஃபோனையே நோண்டிட்டு இருக்கான், அதனால தான் அந்த டேட்டுக்கு அவனை பிடிக்காம சண்டை போட்டு போறா போல இருக்கு அப்படின்னு நினைப்பான். இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு டவுட் வந்துடும், இவன் ஏன் நம்மளையே பார்த்துட்டு இருக்கணும், எதுக்கு ஃபோனையே பார்த்துட்டு இருக்கான், ஒருவேளை இவன் தான் அந்த ஆளாக இருப்பானோ, எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு யோசிப்பா. ஸோ உடனே ஒரு ஐடியா பண்ணிட்டு இந்த 2 டக்கீலா ஷாட்ஸ் இருக்குல்ல, அந்த 2 டக்கீலா ஷாட்ஸையும் எடுத்துட்டு போய் அந்த கிழவனோட டேபிளில் வச்சுட்டு உட்காருவா. உட்காந்துட்டு, சாரி உங்கள் டேட் கோச்சிட்டு போனது நான் பார்த்தேன், உங்களோட பேட் டே போல இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அந்த கிழவனும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து இப்படி தான் நடக்கும்னு எனக்கே தெரியும், பட் இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன், பட் நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு அவனும் சொல்லுவான். ஹீரோயின் இருந்துட்டு, சரி வாங்க நான் உங்களுக்கு கம்பெனி தரேன், இந்தாங்க இந்த டக்கீலாவை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பான். ஆனால் அந்த கிழவன் வந்து, இல்லை நான் ஆல்ரெடி நிறையா குடிச்சிட்டேன், நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு இன்னும் சந்தேகம் வந்துடும். மறுபடியும் அந்த டக்கீலாவை குடிக்கிறதுக்கு அவனை வற்புறுத்துவான். இந்த தடவை கிழவன் டென்ஷன் ஆகி, வயலட் நான் தான் அவன் வேணான்னு சொல்கிறேன்ல, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிடுவான். ஹீரோயின் உடனே அந்த கிழவங்கிட்ட, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பேசிக்கிட்டோம், பட் என் பேர் வயலட்னு அவங்க கிட்ட சொல்லவே இல்லையே, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த கிழவன் எதுவுமே பதில் சொல்லாமல், எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்ததுலேருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன், அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினும் அதே மாதிரி உட்காருவா. உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த கிழவன், இன்னைக்கு நான் உனக்கு நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், இது மொத்தமும் என்னோட பிளான் தான், உன் கூட டேட்டுக்காக வந்திருக்கானே அவன் வந்து ஒரு ஸ்பை, அவன் ஒரு இன்ஃபார்மர், அவன்கிட்ட எனக்கு தேவையான பல ஃபோட்டோஸும் டாக்குமெண்ட்ஸும் இருக்குது, அதை வந்து அவன் இன்னைக்கு FBI கிட்ட சப்மிட் பண்ண போகிறான், அது சப்மிட் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் இந்த மொத்த பிளானும். என்னதான் நீ SD கார்டையெல்லாம் எடுத்து உடச்சிட்டாலும் அவனுக்கு உண்மை தெரியும், அதை அவன் வெளியே சொல்லிட்டானா அது எனக்கு பிரச்சனை தான், ஸோ அதனால அவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். இதை தவிர உனக்கு வேற வழியே இல்லை, நான் சொன்னதை செஞ்சுட்டு உன் குடும்பத்தை காப்பாற்றிட்டு பேசாமல் போயிரு, அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவான். இதை சொல்லிட்டு அந்த கிழவன் ஹீரோயின் கிட்ட இந்த 2 டக்கீலால ஒரு டக்கீலா எடுத்து குடின்னு சொல்கிறான். ஹீரோயினும் வேற வழி இல்லாமல் விஷம் கலக்காத டக்கீலா எடுத்து அவளும் குடிச்சிட்றான். இப்போ ஒரே ஒரு டக்கீலா தான் இருக்குது, அதில் விஷங்கள் தான் டக்கீலா மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் இந்த டேபிளுக்கு வந்துடுறான். வந்து இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த ஹீரோயினும் அந்த கிழவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவரை வந்து நான் பாரில் மீட் பண்ணேன், அவர் ஒரு டேட்டுக்காக வந்திருந்தாரு, பட் அந்த டேட் சரியா போல அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவனும் ஹீரோக்கு கை கொடுத்துட்டு, என்னோட டேட் தான் சரியா போல, உங்க டேட் நல்லா போகுது போல இருக்கு அப்படின்னு சொல்லி பேசி அவனும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கிழவனும், உங்க டேட் நல்லா போகுது இல்லை, இந்த டக்கீலாவை நீங்களே குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஹீரோ உடனே ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயினும் கண்ணை காட்டின உடனே அந்த டக்கீலா எடுத்து அவன் குடிச்சிடுறான். குடிச்சு முடிச்ச உடனே ஹீரோயின், நீங்கள் டேபிளில் போய் உட்காருங்க, நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. உடனே ஹீரோவும் போயிடுறான். ஹீரோ போட உடனே ஹீரோயின் அந்த கிழவங்கிட்ட, நீ சொன்ன மாதிரி நான் அவனை விஷம் கலந்த டக்கீலா குடிக்க வச்சுட்டேன், இப்போ என்னோட தங்கச்சியையும் குழந்தையும் விட்டுரு, நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன், நான் சொன்னதை நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த கிழவனும் உடனே அந்த அசாசின் கால் பண்ணி அவங்கள விட்டுற சொல்கிறான். உடனே அந்த அசாசினும் அந்த வீட்டை விட்டு வெளியே வரான். இந்த டைமில் அந்த கிழவனும், நான் சொன்ன மாதிரி நீ எல்லாமே செஞ்சுட்ட, எல்லாமே சுமூகமாக முடிஞ்சது, ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்போ உன்னோட டேட் வந்து செத்துருவான், அந்த பழியை வந்து நான் உன் மேலே தூக்கி போட்டுருவேன், ஏன்னா நீ ஆல்ரெடி ஒருத்தனை கொன்னதா ஒரு கேஸ் இருக்குது, ஸோ இந்த கேஸையும் இவனையும் நீ தான் கொண்டிருப்பேங்கிறத நம்புறதுக்கு போலீஸ்க்கு பெரிய சந்தேகம்லாம் எதுவும் இருக்காது, இந்த காரணத்துக்காக தான் நான் உன்னை சூஸ் பண்ணேன்னு அந்த கிழவன் சொல்கிறான். அட்லீஸ்ட் உன்னால் நீ இதை பண்ணனால உன் பையனாவது உயிரோடு இருப்பான், ஸோ அதை நினச்சி சந்தோஷப்படு, இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத அப்படின்னு அந்த கிழவன் அட்வைஸ் பண்ணுறான். அட்வைஸ் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த டைம் வந்து ஹீரோயின் வந்து ஒரு கதை சொல்கிறாங்க.
உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இதுக்கு முன்னாடி என்னோட அப்யூசிவ் ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருந்தான்ல, அவன் எப்பெல்லாம் என்னை அடிக்கிறானோ அப்போல்லாம் அடித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வருவான். கூப்பிட்டுட்டு வந்து அங்கே மட்டும் ரொம்ப பாசமாக நடந்துக்குவான். நாங்கள் இப்படி தான் எதிர் டேபிளில் உட்காந்துட்டு இருப்போம். அப்போ என் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டமாக இருந்தாலும் அவன் எதிரில் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் எதுவுமே கஷ்டம் இல்லாத மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவன்கிட்ட நடிப்பேன். இதை நான் அடிக்கடி பண்ணி எனக்கு இது ரொம்ப பரிச்சயமான வேலையாக போயிடுச்சு. இப்போ கூட நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த விஷத்தை குடித்தது என்னோட டேட் தான். பட் ஆனால் உனக்கே தெரியாமல் அந்த டக்கீலாவில் கலக்காம அந்த விஷத்தை நீ சாப்பிட்டுட்டு இருக்க டெசர்ட்டில் கலந்துட்டேன். ஸோ இப்போ சாக போகிறது என்னோட டேட் கிடையாது, நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின் திமிரா. கேட்ட உடனே அந்த கிழவன் செம்மையாக ஷாக்காயிட்டு அவனோட டெசர்ட்டை திரும்ப பார்க்குறான். நீ என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லி ஒரு துப்பாக்கி எடுத்து அவன் முன்னாடி நீட்டுறான். நீட்டிட்டு இதுக்காக நீ சாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சுட போகிறான். கரெக்டாக அந்த கிழவன் சுடும் போது அங்கேருந்து ஹீரோ நடுவில் பாஞ்சு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். பட் ஆனால் ஹீரோக்கு இடுப்பில் குண்டடிப்பட்டுருது. இதுக்கப்புறம் அந்த கிழவன் வந்து துப்பாக்கி எடுத்துட்டு கண்ணு முன்னே தெரியாமல் அங்கே எங்கே சுடுறான். ஹீரோயினும் அங்கே எங்கே ஒளியிறா. பட் சில பல கண்ணாடியெல்லாம் உடையுது. அவன் சுட்டுட்டே இருக்கான். ஹீரோயின் ஒரு டேபிள் கடியில் போய் ஒளிஞ்சுக்கிறான். கிழவன் கரெக்டாக அது ஒரு உடஞ்ச கிளாஸ் விண்டோ பக்கத்தில் போய் நின்றுட்டு ஹீரோயினுக்கு நேராக துப்பாக்கியை நீட்டி அவளை மிரட்டிட்டு இருக்கான். இப்போ அவன் தங்கச்சியும் பையனும் சாக தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஃபோன் பண்ணி அந்த அசாசின் கால் பண்ணி அவங்க 2 பேரையும் கொன்று அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்றான். இந்த டைமில் ஹீரோயின் தனக்கு கையில் கிடச்ச ஒரு பெரிய பொருளை எடுத்து தூக்கி வீசி அந்த உடஞ்சிருக்கிற கண்ணாடியை நல்லா உடைக்கிறான். இவங்க ரொம்ப ஹை ரைஸ் பில்டிங்கில் இருக்கிறனால அந்த கண்ணாடி உடஞ்சோடனே செம ஃபோர்ஸாக காற்று வீசுது. அந்த ஃபோர்ஸான காற்றுல அந்த வில்லன் கீழே விழுந்து செத்துறான். ஸோ இதோட வில்லன் கதை முடிஞ்சது. ஆனால் அவளோட ஃபேமிலியை அவன் இன்னும் காப்பாற்றணும். ஸோ அதனால ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நீங்கள் 911 கால் பண்ணுங்க, உங்கள் வண்டி சாவியை கொடுங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கார் சாவியை வாங்கிட்டு அவள் வீட்டை நோக்கி காரை ஓட்டிட்டு போறா வேகமாக. இல்லை ஹீரோயினோட தங்கச்சி அந்த சின்ன பையனை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு அந்த அசாசின் கூட சண்டை போடுறாங்க. பட் ஆனால் அந்த அசாசின் வந்து ஒரு துப்பாக்கி எடுத்து அவளோட ஷோல்டரில் சுட்டுறான். அதனால ஹீரோயினோட தங்கச்சி மயங்கி விழுந்துடுறாங்க. டைமில் தான் நம்ம ஹீரோயின் வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கும் அசாசினுக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது. அதில் அந்த அசாசினோட துப்பாக்கி எங்கேயோ விழுந்துருது. இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கூட செம்மையாக சண்டை போடுறான். ஹீரோயினை போட்டு அடின்னு அடித்து ஒரு மூலையில் தள்ளிடுவான். அதுக்கப்புறம் கத்தி எடுத்துட்டு அவளை கொல்றதுக்காக போவான். இந்த டைமில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்த மாதிரியே ஒரு ரிமோட் கார் வேகமாக வந்து அவங்க அம்மா காலை இடிக்குது. இந்த தடவை அதில் நோட் இல்லை, அதில் வந்து ஒரு துப்பாக்கி இருக்குது. நம்ம ஹீரோயினோட பையன் தான் அந்த துப்பாக்கி அதில் வச்சு அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அனுப்பி விட்ருக்கான். அந்த ரிமோட் கார் இடித்த உடனே ஹீரோயின் அந்த துப்பாக்கியை பார்த்து டக்குன்னு துப்பாக்கி எடுத்துடுறா. வேகத்தில் அந்த அசாசினை சுட்டு கொண்டுடுறான். அந்த அசாசினை கொண்டதுக்கப்புறம் அவள் தங்கச்சியை தேடி போகிறா. அந்த தங்கச்சி வந்து தோளில் குண்டடி பட்டிருந்தாலும் அப்படியே நடந்து வந்து உன்னோட டேட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. எல்லாரும் அப்படியே சிரிக்கிறாங்க. அடுத்த சீனில் நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஹீரோ அட்மிட் ஆயிருக்காரு. ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதே ஹாஸ்பிட்டலில் பக்கத்து ரூமில் அவன் தங்கச்சியும் அட்மிட் ஆயிருக்கா. அவளும் உடனே இந்த ரூமுக்கு வரா. அவங்க 3 பேரும் இந்த டேட்டில் நடந்ததை பற்றி பேசிக்கிறாங்க. ஒரு வழியாக ஹீரோயின் தான் டேட் கிட்டையும் கனெக்ட் ஆகி அந்த வில்லனையும் கொன்று குடும்பத்தையும் காப்பாற்றிட்டாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு த்ரில்லரோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ லிசனர்ஸ்.